हिरण्मयेन पात्रेण सत्यस्य अभिहितं मुखं तत् त्वं பூஷன் அபாவிருணு சத்தியதர்மாய திருஷ்டயே. பிரம்மமே, உன்னிடத்தில் பிரார்த்திக்கிறேன். பூஷன், சூரிய மண்டல மத்தியவர்த்தியான பகவானே, உங்கட்டில் வேண்டுகிறேன். ஹிரண்மயேன பாத்திரேன, பொன்மயமான வட்டில், பொன்மயமான பாத்திரம். சத்தியஸ்ய அபிஹிதம் முகம், உன் அடையறதுக்குண்டான உபாயம் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. எதுக்குள்ள எதை மறைச்சிருக்காளாம்? பொன்மயமான பாத்திரம் எது தெரியுமோ? ஐஸ்வர்ய அனுபவம், கைவல்ய அனுபவம். இந்த லோகத்திலேயே உழண்டு அனுபவிக்கணுங்கிற மூலியம் அது எவ்வளவு பளபளான்னு இருக்கு. ஒரு இடத்தையும் இந்த ஊரில் போய் பார்த்தோம்னா, சாமி என்ன பூங்கா ஊர், எத்தனை பூங்காக்கள்லாம் இருக்குது, எவ்வளவு மரஞ்செடி ஒடியெல்லாம் முளைச்சிருக்கு. பார்த்தாலே அப்படியே போக லோகம், இந்திர லோகமே கீழே வந்து டாப்பில் இருக்கு. அதுவும் இந்த ஆங்கில வருஷத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு ராத்திரி பார்த்துன்னு வச்சுங்க, எங்கே பார்த்தாலும் என்ன ஆனந்தம், எவ்வளவு பேரானந்தம், பிரம்மானந்தம். அந்த அளவுக்கு ஓஹோன்னு ஆனந்தமாக இருக்கா. உங்களுக்கெல்லாம் என்னமோ திரும்ப திரும்ப இந்த உபநிஷத்தில் பழைய புஸ்தத்தை வச்சுட்டே படிச்சுட்டு கேட்சோம். இதனாலலாம் என்ன கிடைக்க போகிறது? இப்போ வாங்கோ, உங்கள் உலகத்திலேருந்து வெளியில் வாங்குவோம் நம்மளை கூப்பிடுவா. சாமி, அடி இருக்கிற இடத்துக்குள்ள ஜாக்கிரதையாக இருந்துட்டு போகிறேன். உம்ம உலகத்தை நீரே பார்த்துக்கோ, நம்ம உலகத்தை நாம் பார்த்துக்கிறோம். வேதாந்திகளுக்கு வெளி உலகம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருப்பா. லௌகிகர்களுக்குத்தான் வெளி உலகம் தெரியாது. ஏன்னா லௌகிகர்கள் தாங்கள் பார்த்த லோகத்தை தாங்க அனுபவிக்கிறதா நினைச்சுப்பா. ஆனா வேதாந்திகள் சாஸ்திரம் சொன்னபடிக்கு அனைத்து பிரபஞ்சமும் பிரம்மத்தின் உருவாக்கம்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறவா. அது தெரிந்த அது இவனுக்கு தெரியறதுக்கே வாய்ப்பு இல்லையோ இல்லையா? இவளுக்கு மிஞ்சி போச்சுன்னா 30,000 மைல் பறக்கத்தான் தெரியும். நாம பார்த்துருக்கிற பூமி எங்கே? கிழக்கு கோடியில் ஒரு நாடு இருக்கு. கிளம்பினோம்னா 24 மணி நேரம் மேற்கு கோடி நாடுக்கு போயிடலாம். சுற்றி சுற்றி வந்தாலும் இவ்வளவு தானே. இவ்வளவுதான் இவனுக்கு தெரிய போறது. மேல புவஹா சுவஹா மஹா ஜனஹா தபஹா சத்தியம் தெரிய போறதா? அதல சுத்தல வித்தல ரசாதல தலாதல பாதாளம் தெரியுமா? எண்ணிறந்த அண்டகட்டாகங்கள் தெரியுமா? ஸ்வேத தீபம், லக்ஷத்வீபம், குஷத்வீபம், ஷால்மலி தீபம், தீபாந்தரங்கள் தெரியுமா? நவவருஷம் தெரியுமா? பாரத கண்டம் எதுவும் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதுல இந்த கோடியில இந்த கோடி பறக்கலாம், சுத்தி பறந்து வந்துட்டா அதே இடத்துக்கு வந்து இறங்கி விடலாம். இவ்வளவுதான் திருப்பி திருப்பி நாம படிச்சிருக்கோமே தவிர இவ்வளவுதான் லௌகிகர்களுக்கு தெரியும். ஆனா வேதாந்தி அப்படி இல்லையே. பிரம்மத்தினுடைய பறந்து விரிந்த சரீரத்தை தெரிஞ்சுட்டு இருக்கான். அனைத்து லோகத்தையும் புரிஞ்சுட்டு அண்டானாந்து சஹஸ்ரானாம் சஹஸ்ராணி அயுத்தானிச்ச என்கிற வசத்தி அவனுக்கு புரிஞ்சிருக்கோம் இல்லையோ. அதனால ஓஹோன்னு ஆனந்தம் நினைச்சிட்டு இருப்போம். அதுதான் பொன்மயமான பாத்திரம். ஐஸ்வர்யானுபவம், கைவல்யானுபவம் தான் ஸ்வர்ண பாத்திரமா. அந்த ஸ்வர்ண பாத்திரத்தை நாம் அனுபவிக்க பிரம்மத்தை அடையறதுக்கு உண்டான உபாயம் அதில் மறைஞ்சு போடுத்துங்கிறார். அதில் இவனுக்கு புத்தியே போறதில்லை. ஏதோ வெண்ணிய வேண்டி வீழ்கொடுக்கிணங்கி வேர்க்கனார் கலவியே கருதி நின்னவான் எல்லா நெஞ்சனுடையேன்னு எங்கேயோ ஓடுற மொழியோ. அனுபவம் நன்னா இருக்கு சுவாமி. இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே நாழி இல்லை. இது புரியுறது எங்களுக்கும். தசோபனிஷத்து வசதி தான், பிரம்மன் தான் எல்லாத்த விட. ஆனா அது வரும் 58 ஆட்டம் அப்புறம் வரும். இப்போ நாழி ஏன் சுவாமி எல்லாரும் வயசானவாளே உட்காந்துருக்காளே, சின்னவாளெல்லாம் காணுமேன்னா அவளும் வயசாகிறதுக்கு காத்துட்டுருக்காளோ. சின்னவர்கள்லாம் இன்னும் இங்கே காணுமேன்னா அவளுக்கு ஷட்டத்து பூர்த்தி ஆனமோ இல்லை. அவரவர்களுக்கு ஷட்டத்து பூர்த்தி ஆனப்பறம் தான் உபன்யாசத்துக்கு வரப்போகிறோம். எப்போ சொல்லுவா? ஓய்வு பெற்றாச்சு, இனிமே கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு இருக்கலாம். இது அடிக்கடி பேசுகிறோமோ இல்லையோ. நம்ம இத்தனை நாள் 25 வயசுல கிருஷ்ணாராமா கோவிந்தா வாண்டான்னுட்டா போலையும், 60 ஆனாத்தான் கிருஷ்ணாராமா சொல்லணுங்கிறாப்புலையும் நம்மளே நமக்கு ஒரு வரையறை ஏற்பாடு பண்ணிருக்கோமோ இல்லையோ. அப்போ அந்த பொன்மயமான வட்டிலுக்குள்ளே பிரம்மத்தை அடைய வேண்டிய உபாயம் மறைஞ்சு போச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கும் இல்லையோ. இதெல்லாம் போகம், யோகத்துக்கு உறுப்பல்ல. யோகத்தினால போகத்தை அனுபவிச்சோம்னா நிலைக்கும், போகத்தால போகத்தை அனுபவிச்சோம்னா நிலைக்காது. பகவான் கொடுக்கிற சொத்துன்னு நினைச்சுன்னு அனுபவிச்சோம்னால் இங்க அனுபவிச்சு முடிக்கிறச்சே மோட்சம் போடலாம். நான் சம்பாதித்த சொத்துன்னு நினைச்சுன்னு அனுபவிச்சேன்னா இங்க அனுபவிச்சுன்னு இங்கேயே இருந்துட்டு இருக்க வேண்டியதான். இதை தாண்டி செல்வதற்கே முடியாது. அதனாலதான் இந்த போகத்தை தெரிஞ்சுக்கோ. ஹிரண்மயேன பாத்திரேன, ஹிரண்மய ஐஸ்வர்ய கைவல்யமாகிற பாத்திரத்தில் சத்தியஸ்ய பிரம்ம பிராப்தியினுடைய அபகிதம் முகம், பிரம்மத்தை அடையறதுக்கு உண்டான உபாயம் அதுக்குள்ள மறைஞ்சு இருக்கு. அந்த மறைஞ்சு இருக்கிறத பிரம்மமே நீ தான் பிரகாசப்படுத்தணும்னு பிரார்த்திக்கிறோம். எனக்கு புரியல, எல்லா அனுபவத்துக்குள்ள உள்ள நீ போய் மறைஞ்சுன்னு இருக்க. தேவரீர்கிட்டே பிரார்த்திக்கிறேன். தத்து துவம் பூஷன், பூஷன் சூரிய மண்டல ஏன்னா போஷிக்கிறது இல்லையோ. போஷிப்பவன் பூஷன், பூஷான்னு சொன்னா போஷிக்கிறவன் அர்த்தம். பூஷன் போஷிக்கிற சூரிய மண்டல மத்தியவர்த்தியான நாராயணனே அபாவிருணு, அந்த உள்ள மறைஞ்சு கிடக்கிற உன் மார்க்கத்தை வெளிக்கொண்டு வா, அதை எனக்கு பிரகாசப்படுத்து. சத்திய தர்மாய திருஷ்டயே. பகவானிடத்திலே தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தேன்னு கீதா ஸ்லோகம் இல்லையோ. இந்த குணமயமான லோகத்துக்குள் மொத்த பேரையும் கட்டி வச்சிருக்கேன் அர்ஜுனா.
உன்னால சுலபத்தில் வெளியில வந்துட முடியாது, என் திருவடிகளில் சரணாதி பண்ணினா தான் உன்னால வர முடியும்னு கண்ணனே சாதிக்கிறார். அப்ப இந்த குணமயமான லோகத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்கிறது அந்த திருவடியை மறைஞ்சு குக்கியத்தமமா இருக்கு.